இந்த வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சாமுண்டீஸ்வரி உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் வா அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி பார்த்து மல்லிகா அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இதை வந்துட்டு மாயாவும் மகேஷும் ஒளிஞ்சு நின்று ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா ரேவதி முன்னாடி தெரியாத மாதிரி வந்துட்டு ஆக்ட் பண்ணாங்கல்ல மகேஷ் மாயாவை பற்றின உண்மையை. அதனால இவங்க வந்துட்டு ஏதோ மறைக்கிறாங்க, இவங்களை ஃபாலோ பண்ணால் தான் என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஃபாலோ பண்ணியே வந்துட்டு பார்க்குறாங்க. என்னாச்சு அப்படி என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னதுமே அந்த கேடு கிட்ட மகேஷ் மாயாவை பற்றின உண்மை உங்கள் வீட்டு டிரைவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல அதை கேட்டதும் இந்த பக்கம் மாயா வந்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க. அப்போது எங்கள் 2 பேரோட உண்மை சாமுண்டீஸ்வரிக்கு தெரிஞ்சிருக்கு, அப்படி இருந்தும் இவங்க ஏன் நம்மக்கிட்ட எதுவுமே கேட்கவே இல்லை, அப்போ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருக்காங்க, என்ன பிளான் வச்சுருக்காங்கன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு நின்று ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, அது எப்படி தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்ல அதான் எனக்குமே தெரியல, உன் பொண்ணையை கூப்பிட்டு வச்சு அந்த மாயாவும் மகேஷும் ஒன்றா வச்சு அவங்கள பற்றின உண்மையை சொல்ல சொல்லி என்கிட்ட வந்து நின்னா எனக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீ வேற இதை பற்றி யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டியா, அதனால் நான் எப்படியும் அவாய்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்கேன், நல்ல வேலைக்கு இப்போதைக்கு நீ எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல அதெல்லாம் சரி, உங்கள் வீட்டு டிரைவர் வந்துட்டு ரொம்ப நல்ல பையன், எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு வேலையால் வந்துட்டு கிடைக்கவே மாட்டான், ரொம்ப உனக்கு விசுவாசமாக இருக்கான், உன் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக அந்த மகேஷை பற்றின எல்லா டீட்டெயிலையும் விசாரித்து அவன் கெட்டவன்ற உண்மையை கூட தெரிஞ்சுக்கிட்டு ஏன் மூலயமா அந்த உண்மையை ரேவதி கிட்ட சொல்ல வைக்க ட்ரை பண்ணியிருக்கான். அவனை நினைக்கும் போது நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அவர் ரொம்ப நல்ல பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. நான் இவ்வளோ தூரையும் அந்த மகேஷை பற்றி மாயா பற்றின உண்மையை சொன்னதுக்கப்புறம் அந்த கேடு கெட்டவனுக்கு தான் உன் பொண்ணை கட்டி வைக்க போறியா, நீ என்ன யோசித்து வச்சிருக்கேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல சாமுண்டீஸ்வரி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மல்லிகா பேசுகிறேன், நீ இவ்வளோ தூரம் சொல்லியும் அவங்கள பற்றின உண்மை எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த கேடு கெட்டவங்களுக்கு நான் என் பொண்ணை கட்டி வைப்பேனா, வாய்ப்பே கிடையாது, நான் வேற ஒரு பிளான் வச்சுருக்கேன், ஆல்ரெடி என் பொண்ணுக்கு நான் வேற ஒரு பையனை பார்த்துட்டேன், நாளை காலையில் அந்த முட்டாள் மகேஷோட என் பொண்ணு கல்யாணம் நடக்காது, நான் பார்த்து வச்ச மாப்பிள்ளையோட தான் என் பொண்ணு கல்யாணம் நடக்கும், அப்போது இவங்க 2 பேர்த்தையும் நான் என்ன பண்ணுற பாரு, என் கண்ணாலே வந்துட்டு சுட்டு தள்ள போகிறேன், இப்போ ஏற்பட்டவங்க என்னை ஏமாற்றி என் குடும்பத்துக்குள்ளே நுழைய பார்த்தாங்கல்ல, இனி அவங்க உசுரோட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல அதை கேட்டதும் மாயாவும் மகேஷும் வந்துட்டு பயந்துடுறாங்க. ஆத்தாடியாத்தா இவ எல்லாம் தெரிஞ்சும் நம்மளை இப்படி வேவு பார்த்துக்கிட்டு இருந்திருக்காளே இவ்வளோ நாள், இப்போ என்ன பண்ணுறது, எப்படி வந்துட்டு இந்த கல்யாணத்தை நடத்துறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மாயா ஒருத்திக்கும் யோசித்துட்டு இருக்கேன். எங்கிட்ட வந்துட்டு மல்லிகா சொல்கிறாங்க, சரி சரி நான் கிளம்புறேன், நான் இங்கே இருந்தேன்னு வச்சுக்கோ தேவையில்லாத பிரச்சனை தான் வரும், நான் அதனால் போயிட்டு நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகா வந்துட்டு கிளம்புறாங்க. அடுத்து வாசல் வரைக்கும் வந்தவங்களை கார்த்தி வந்துட்டு வழிமறைக்கிறாங்க. டாக்டர் ப்ளீஸ் நில்லுங்க, நான் உங்ககிட்ட இவ்வளோ தூரம் அவங்கள பற்றி சொல்ல சொல்லியும் ஏன் நீங்கள் சொல்ல மாட்டேறீங்க, அவங்கள பற்றின உண்மையை ரேவதி கிட்ட சொல்லுங்கள், அட்லீஸ்ட் உங்கள் ஃப்ரெண்டு சாமுண்டீஸ்வரி மேடத்துக்கிட்டையாவது சொல்லுங்கள், அவங்களோட பொண்ணு உங்களுக்கு பொண்ணு மாதிரி தானே, உங்களோட ஃப்ரெண்டு பொண்ணோட வாழ்க்கை பாழ போகிறத நீங்கள் இப்படி பார்த்துட்டு இருப்பீங்களா, எல்லா உண்மையும் தெரிஞ்சும் நீங்கள் இப்படி சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப தப்பு, உங்கள் கண்ணு முன்னாடியே ஒரு பொண்ணோட வாழ்க்கை அழிய போகுது, இப்படி இருக்கீங்களே டாக்டர் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், எப்படியாவது உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல சாரி தம்பி இந்த விஷயத்தில் நான் ஹெல்ப்லெஸ், என்கிட்ட எந்த உதவியுமே கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதை கேட்டது கார்த்தி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அங்கேருந்து கிளம்பிடுறேன். இப்போ எப்படி உண்மையை சொல்ல வைக்கிறது, நான் கடைசி வரைக்கும் நம்பிட்டு இருந்தது இந்த டாக்டரை தான், ஆனால் அவங்களும் இப்போ கை விரிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கோவம் விறுவிறுன்னு அங்கேருந்து கிளம்புறாங்க. இதில் சாமுண்டீஸ்வரி அவங்க கேட்டுட்டு தான் இருந்திருப்பாங்க, பின்னாடி நின்று மறைஞ்சு அவங்க வந்துட்டு அவங்க போனதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வராங்க. ராஜா நீ என் பொண்ணு மேலே ரொம்ப அக்கறையாக இருக்க, என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு மல்லிகா கிட்ட நீ எப்படியெல்லாம் கெஞ்சிட்டு இருக்க, இதுக்கு மேலேயும் உன்னோட குணத்தை சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே தேவை கிடையாது, என் பொண்ணுக்கு நான் பார்த்து வச்ச மாப்பிள்ளை நீ தான் என் பொண்ணு கழுத்தில் தாலியை கட்டுற, அவள் வாழ்க்கை மேலே எவ்வளோ அக்கறைப்பட்டு இருக்க, அவள் வாழ்க்கையை காப்பாற்ற போகிறது நீ தான், நாளை காலையில் என் பொண்ணுக்கு உனக்கும் தான் கல்யாணம் நடக்கணும், நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி நின்று யோசித்துட்டு இருக்காங்க. கார்த்தி வந்துட்டு விறுவிறுன்னு கோவமாக உள்ளே போனவங்க மயில்கிட்டே அவங்க மாமா கிட்டே பேசுகிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.